உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஜூலை மாதம் 28 திங்கட்கிழமை. எப்ப முடியுதுன்னா செப்டம்பர் மாதம் 13 சிம்மத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. அப்போ கன்னிக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் கடக ராசிக்காரங்களுக்கு எந்த பலன், என்ன விதமான பலன் நடக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக ஆராய்ந்து உங்களுக்கோசரம் இந்த பதிவு சொல்லவிருக்கிறேன். அப்போ இப்ப கடக ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பது நல்ல விஷயம்தான். ஆனா யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க? புதனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப அந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் நட்பா, பகையா, எதிரியா, நல்லதா கெட்டதா அப்படின்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகவே ஆகாது. 2 பேர்த்துக்கும் அவ்வளவுக்கு நட்பு இல்லவே இல்லை. ஏன்னா இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது அந்த செவ்வாய் பகவானுக்கும் பரம எதிரிகள். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சார், எங்களுக்கு நல்லது நடக்காதா, எங்களுடைய கஷ்டம் ஏதாவது ரூபத்தில் தீராதா, எங்களுடைய மன வலி குறையாதா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக இப்ப நடக்காதுன்னு சொன்ன இல்லைங்களா? ஆனால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விபரீத ராஜயோகம், அதன் அடிப்படையில் கெட்டதுக்கு பதிலாக நல்லது நடக்கவிருக்கிறது. எப்படி அந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னா, உங்களுக்கு சனி பகவான் காலப்புருஷ தத்துவத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு வக்ர கதியில. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கடக ராசிக்குமே 3, 6, 9ஆம் இடத்துல வக்ர கதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த செவ்வாயை 7ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. 2 பேருமே சப்தம பார்வையில பார்த்துக்கிறாங்க. அப்ப செவ்வாயும் சனியும் பார்த்து கொண்டால் கண்டிப்பாக கலகம், பிரச்சனை, வெட்டுக்குத்து, இது மாதிரி சொல்லில் அடங்காத பிரச்சனைகள் தான் கண்டிப்பா நடக்கும். ஆனா இப்ப அப்படி நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறாங்க. அந்த வக்ர கதியிலிருந்து செவ்வாயை பார்க்கறதுனால தான் அந்த செவ்வாய்க்கு தோஷமாகக்கூடிய இடத்துல யோகத்தை கொடுத்துட்டாரு அந்த சனி பகவான். அப்ப அந்த சனி பகவான் யோகத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா, இப்போ 3ஆம் இடம் கடக ராசிக்காரங்களுக்கு முயற்சி, அவங்களுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிறு தூர பயணங்கள், பெருதூர பயணமும் போலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா இப்ப கடக ராசிக்காரங்களுக்கு அந்த 3ஆம் இடம் யோகமாக மாறிடுச்சு. அப்போ பாத்தீங்கன்னா நீங்க முயற்சி பண்ணி கைவிட்ட எந்த காரியமாக இருந்தாலும் இப்ப எடுத்து நடத்தி செய்யுங்க. அது சக்சஸ் தான் கொடுக்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு அதனால நஷ்டம் வராது. இப்போ பல நாளா ட்ரை பண்ணி அது உங்களுக்கு செட் ஆகல, வேண்டவே வேண்டாம்னு சொல்லி அந்த ஃபைலை தூக்கி குப்பையிலே போட்டிருப்பீங்க. அது தொடவே மாட்டீங்க. இப்போ அதை எல்லாமே தேடி எடுத்து நீங்க இன்டர்வியூ போங்க, இல்லைன்னு ஏதாவது முயற்சி பண்ணுங்க, ஏதாவது தொழில் செய்ய நினைச்சாலும் அதை ஆரம்பிங்க. சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கெட்டியா இருக்குது. அப்போ இந்த சனி பகவானுடைய அனுகிரகத்துல அந்த சனி வக்ர கதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்ததுனால
உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார். எங்கேயோ எப்போ யாரையோ பார்த்துருப்போம், பழகியிருப்போம், இத்தனை நாள் டச்சே இருக்காது, திடீர்னு அவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அந்த சந்திப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது போக கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய நம்பி 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 ஏமாந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் மனசு வெளியில் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு உங்களை பற்றி அவங்க நினைக்கலாம். ஆனால் அவங்க நினைக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா இல்லை. உங்கள் மனசுக்குள்ள வேதனை, கஷ்டம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்கள் மனசு திறந்து பார்த்தா இவ்வளவு வேதனைகள் இருக்கும். அவ்வளோ வேதனையோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேதனைகள் கண்டிப்பாக இந்த பீரியடில் படிப்படியாக குறையும். நீங்கள் ஆசைப்பட்ட நபரோ நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துலையோ இந்த பீரியடில் கண்டிப்பாக வாழ்க்கை அமையும். நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப பிரியப்பட்டிருந்தாலும் உங்களை கண்டுக்காமல் உங்களை மதிக்காமல் வாழ்க்கை பிரிஞ்சு போச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, இருந்தாலும் உங்களால் மறக்க முடியல, பயங்கரமான குழப்பத்தில் இருக்கிறீங்க. அந்த குழப்பமும் இப்போ சரியாகும். கடகராசிக்காரங்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அதற்குண்டான டைம் இப்போ வந்தாச்சு. அது போக இப்போ இடம் மாற்றங்கள், ஒரு வீட்டை மாற்றணும், இல்லைன்னா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நம்ம வேலை கேட்டு போகிறோம், அது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இல்லை இன்றைக்கி பெங்களூர் இருக்கிறோம், நாளைக்கு மெட்ராஸ் போகணும், நம்ம வேலை மாற்றம் உருவாகுமா? கண்டிப்பாக உருவாகும். ஒரு ஸ்டேட்டு டு ஸ்டேட்டு போகிறக்கும் ஒரு இடம் மாற்றத்துக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறீங்க, இப்போ ஜெர்மனோ, சுவிட்சர்லாந்தோ, யுஎஸ்ஏவோ, லண்டனோ, கனடாவோ, ஆஸ்திரேலியாவோ, நார்வேவோ, இத்தாலியோ, இது மாதிரி எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் தொழில் மாற்றங்கள், உங்களுக்கு வியாபார மாற்றங்கள், உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை, நல்ல சந்தோஷங்கள், கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள், 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போயிருந்தாலும் இன்றைக்கி 2 பேருமே வீட்டுக்கு மனசார வாழக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இந்த பீரியடில் உங்களுக்கு உருவாகும். இதை பற்றியும் கவலையே பட வேண்டாம். இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகர். அந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை கண்டிப்பாக, இல்லைன்னா விநாயக பகவானை திங்கட்கிழமை நாளில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அரும்புல் வச்சு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், உங்களுடைய காரியங்கள் வெற்றியாகும். அது போக நிறைய பேர் என்னுடைய பதிவை பார்த்துட்ருக்கிறீங்க, லைக் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஜாதகத்தையும் அனுப்பிச்சு பார்க்க சொல்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்து கொடுக்குறேன். இதில் இவ்வளோ பலன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் ஒரு சிலர் எங்களுக்கு எதுவுமே நடக்கலைங்க, நீங்கள் சொல்கிறது எதுவுமே எங்களுக்கு பழிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சிலர் நீங்கள் சொன்னது அப்படியே நடக்குதுங்க, நீங்கள் சொன்ன பிரகாரம் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதோ ஒரு குறை இருக்குது. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஒன்றும் நடக்காதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, நடக்கலைன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். கண்டிப்பாக என்ன குறை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.